எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம உடம்புக்கு ரொம்பவே சத்து தரக்கூடிய பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்ம உடலுக்கு நல்ல எனர்ஜி தரக்கூடிய இந்த பாரம்பரியமான கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3/4 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துட்டுருக்கேங்க. இதோட 1/4 டம்ளர் மிக்ஸ்டு தால் இல்லைன்னா பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், இல்லை மைசூர் பருப்பு இருந்தால் அதுவும் 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்போ இந்த அரிசி நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால 8 மணி நேரம் நல்லா ஊறினா தாங்க கஞ்சி நல்லா குழஞ்சி வரும். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்குங்க. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை நல்லா வடிச்சிட்டு 1 டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட காரத்திற்கு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். வாசனைக்கு கொஞ்சமாக பூண்டு பற்கள் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி குக்கரை திறந்து பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பெண்களுக்கு ரொம்பவும் பாதிக்கிற பிசிஓடி, பிசிஓஎஸ், அப்புறம் தைராய்டு பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமையான உணவுன்னு சொல்லலாம். இன்சுலின் அளவை சீராக்கி ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால லேடிஸ்க்கு ஏற்படும் இரத்த சோகை வராமலும் தடுக்கிறது. அதே மாதிரி இதில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் நல்ல வலுவாகும். அதே மாதிரி மார்பக புற்றுநோய் ஆபத்தையும் குறைக்கவும் ஒரு அருமையான உணவுன்னு சொல்லலாம். இப்போ கஞ்சிக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நல்ல வாசனைக்காக ஒரு 4லேருந்து 5 மோர் மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். மோர் மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ இந்த மிளகாய் எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கஞ்சியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கஞ்சி சூடாக இருக்கும். ஒரு தட்டில் தண்ணி வச்சு அதில் இந்த பாத்திரத்தை வச்சு கஞ்சியை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கஞ்சி நல்லா ஆறி இருக்கு. இதோட 2 டம்ளர் நல்லா கெட்டி மோர் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மோர் சேர்த்துக்கலாம். முதல்ல பார்க்கும்போது கஞ்சி நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இது நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால டம்ளரில் ஊற்றி குடிக்க முடியாது. அதனால் ஒரு பவுலில் மாற்றி ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. சத்தும் சுவையும் நிறைந்த நம்ம ஒரு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தயார். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பவுலில் ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சத்துக்கள் நிறைந்த பாரம்பரியமான கருப்பு கவுனி கஞ்சி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.